குட்டீஸ்க்கு ஸ்கூல் லீவ் விட்டதுனால ஜாலியாக அப்படியே கோபிச்செட்டிப்பாளையம் ரவுண்ட் அடிக்கிறது. அப்படி ரவுண்ட் அடிக்கிறப்ப நெல் அறுவடை காலங்கிறதுனால ஆங்காங்கே நெல்லுலாம் குமிச்சு அளந்துக்கிட்டு இருந்தாங்க. வாய்க்கா பக்கம் போகிறப்ப வாத்துக்கார ஃபேமிலி வந்து வாத்துக்கள்லாம் அந்த குறைஞ்ச தண்ணியில் வாத்துக்கள் நிறையா விட்டுருந்தாங்க. ஒரு பாலத்து மேலே நின்று ஒரு அம்மா வந்து ஒரு சிவப்பு துணியை வந்து ஆட்டிகிட்டு இருந்தது. அதில் கல்லை கட்டி, அது எதுக்குன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் கொஞ்ச நேரம் அந்த வாத்தெல்லாம் கொஞ்சம் அப்படியே வேடிக்கையெல்லாம் பார்த்தோம். சரின்னு சொல்லிட்டு அந்த வாய்க்கா கரையோரம் இருக்கக்கூடிய படிக்கட்டில் அப்படியே குட்டீஸ் கூட உட்காந்துட்டு ஜாலியாக இந்த வாத்துங்க வந்து தண்ணியில் ஆடுற அழகு அங்கேயும் ஓடுறதெல்லாம் பார்த்தோம். அப்போ தான் எங்களுக்கு புரிய வந்தது, வாத்து வந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு போகாமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் கிராஸ் பண்ணி போச்சுன்னா அதை பயமுறுத்துறதுக்காக வந்து ஒரு துணியில் சிவப்பு துணியில் கல்லை கட்டி பாலத்தில் தொங்க விட்டு ஆட்டி விட்றாங்க. அதை பார்த்தோன்னா அந்த வாத்துக்கள்லாம் பயந்துட்டு திருப்பி போயிடும். அதுக்கோசரம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலத்தில் வந்து ஒரு சிவப்பு துணியில் கல்லை கட்டி தொங்க விட்டு ஆட்ட விட்றாங்க. பரவாயில்ல, இந்த வாத்துக்கார ஃபேமிலியோட ஐடியா. சரின்னு சொல்லிவிட்டு அந்த வாத்துக்கள்லாம் கொஞ்சம் தண்ணியில் வாய்க்கால் தண்ணியில் ஆடுறதெல்லாம் கொஞ்சம் நேரம் வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம்.